ஓம் ஸ்ரீ ஆதிமூல கணபதியே போற்றி போற்றி. ஆதியினையும் மூலத்தினையும் உணருகின்ற ஆற்றலை மனிதர்கள் உயிர் சக்தி மூலம் உணர்கின்றனர். சக்தியின் படைப்பாக விளங்கும் கணபதியாகிய யாம் மானுட ஆன்மாக்களை விடுவிக்க முனைந்து உதவுகின்றோம். ஈசனின் பிரதிநிதியான அகத்திய மகரிஷிகள் ஆற்றி வரும் யுகமாற்றப் பணிகள் விரைந்து பன்மடங்கு தீவிரமடையும் காலம் உதித்துள்ளது. மானுடர்கள் உடலினை சீருறுத்தி உள்ளத்தினை தெளிவுறுத்தி ஆன்மாவினை விடுவிக்க முயன்றிடல் வேண்டும். எனினும் கலியுக எல்லை எனும் காரணத்தினால் ஆன்மாக்கள் எளிதாய் விடுவிக்கப்படுகின்றனர். உடல் காப்பதின் மூலம் இறை சக்தியை உணர்ந்து பேரின்ப வாழ்வுதனை ஏற்றிடல் வேண்டும். அன்பாலய இறை பணிகளில் கருணையாய் இயங்கிடும் யாம் மானுட தேகம் பொலிவுற உயர்ந்த ஆற்றல்களை அருளிட முனைகின்றோம். சித்தர்களும் ரிஷிகளும் தெய்வங்களும் இணைந்து இயக்கிடும் காரணத்தினால் அற்புத ஞானங்கள் வெளிப்படுகின்றன. தேகத்திற்கான அடிப்படை ஆற்றல்கள் உணவு என்பதாகும். உணவிற்கு அடிப்படை தானியங்களாகும். சிறந்ததோர் தானியம் என்பது நெற்கதிர்களின்று கிட்டுகின்ற அரிசி எனும் தானியமே. காலம் என்பது ஆழமாய் நிலைக்கும் தருணத்தில் தானியங்களும் பல்வேறு ஆற்றல்களை இயற்கையாய் பெறுகின்றன. பல்வேறு அரிசி வகைகள் நிலைத்தாலும் காலத்தின் மூலம் நீண்டு நெடிது வளர்கின்ற தானிய பயிர்கள் மனிதர்களின் வாழும் காலத்தையும் அதிகரிக்கும். தேகத்திற்கு வலுவாக சக்தி கிட்ட வேண்டும் எனில் வலுவான தானிய உணவுகளை ஏற்க வேண்டும். எளிதினில் சமைந்திடாத வலுவான அரிசி தானியங்கள் யாவும் வலுவான உடலுக்கு அடிகோலும். 6 வகை அரிசிகள் உணர்த்தும் அற்புத சக்தி நிலைகள் என்பது 6 சுவைகள் மற்றும் 6 வகை ஆற்றல்கள் ஆகும். மனிதர்களுக்கு அமைந்திட்ட 7 சக்கரங்களில் உடல் காக்கும் 5 சக்கரங்களும் 5 வகை அரிசியின் மூலமே ஊக்குவிக்கப்படும். மூலாதாரம் என்பது வலுவாய் அமைய வேண்டியது அவசியமாகும். அரிசியின் நாமங்களை அறிந்து அதன் பலன் அறிந்திடுக. ஏன் ஒரு தாவரம் நீண்டு நெடியதாய் வளர்கின்றது எனில் அதன் ஆற்றல்களின் வீரியத்தின் மூலமே. யானையின் வலுவினை மூலாதாரத்திற்கு வழங்கும் காட்டு யானம் எனும் தானியமானது ஜனனங்களை தூண்டும் ஆற்றல் பெற்றது. ஜனன உறுப்புகள் வலுப்பெற்று மூலாதார சக்கரமானது வீரியம் அடைந்து நின்றால் மனிதர்களின் வாழ்வும் வளம் பெறும். சுவாதிஷ்டானம் எனும் சக்கரமும் மணிப்பூரக சக்கரமும் உணவுகளை ஆற்றல்களாய் திரிக்கும் உள் உறுப்புகளை கொண்டவை எனில் தானியத்திலிருந்து வெப்ப சக்தியினையும் காற்றினையும் பிரித்து அளிப்பதினால் அதீத வெப்பசக்தி கொண்ட மாப்பிள்ளை சம்பா எனும் தானியமும் காற்று சக்தியினை அதீதமாய் கொண்ட கவுனி அரிசியும் 2 சக்கரங்களுக்கும் ஆற்றல்களை சூட்சமமாய் அருளிடும். அநாகத சக்கரம் என்பது இருதயத்தை சீராய் இயக்கி குருதியினை சீரமைக்கும் சக்தி பெற்றது. இதனை சீராய் இயக்கும் ஆற்றலினை பெற்றிட்ட தானியம் பால் குட வாழை என்பதாகும்.
அதீத நீர் சக்தியினை உடலினில் பெருக்கிடும் வல்லமை பெற்றது. விஷுக்தி சக்கரம் என்பது அற்புத பணியாற்றும் சிரசினையும் உடலனையும் பிணைக்கும் இருவேறு நிலைகளை இணைப்பதினால் பெரும் இயக்கமும் கழிவுகள் எனும் நஞ்சின் பெருக்கமும் விஷுக்தியில் குடிகொண்டிருக்கும். எனில் நச்சுகளை அழிக்கும் திறன் பெற்ற கருங்குருவை எனும் தானியத்தில் கருமை நிறம் கொண்ட இரும்பு சக்தி அதிக அளவினில் நிலைத்திருக்கும். உயிர் ஆற்றலை பெருக்கி ஆக்ஞை சக்கரத்தை தூண்டும் திறன் பெற்ற தானியம் குள்ளக்கார் எனும் அரிசியாகும். மூளையின் இயக்கத்திற்கு இது உதவிடும். ஆகாய சக்தியாகிய பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து வெற்றிடங்களை விரிவாக்கும் சக்தியும் பெற்றது. சகஸ்ர சக்கரத்தின் மூலம் பெறப்படும் ஆற்றல்களோடு இத்தகைய தானிய ஆற்றல்களும் உட்கலந்தால் மனித உடல் ஆதாரமான ஆற்றல்களை பெற்று வலுவாய் இயங்கும். பிணிகள் நீங்கி ஆற்றல் பெற்ற தேகம் கிட்டிட அறுகூட்டு அரிசிகளுமே உதவிடும். நீரோடு இணையும் தருணம் 6 சுவைகளும் இணைந்து 7 சக்கரங்களையுமே இயக்கிடும். நீர் என்பது 6 வகை ஆற்றல்களையும் இணைத்து பிணைத்து சுவைகளையும் ஒன்றிணைத்து உடலினை பூரண ஆற்றல் களஞ்சியமாக உருமாற்றும் அற்புத எரிசக்தியாகும். ஆற்றல் பெருகும் உடல் என்பது தனது கழிவுகளை நீக்கி உடலினை வலுவாக உருமாற்றும். வலுவான உடல் உயிர் வளத்தை பெருக்கும். வளமான உயிர் ஆயுட்காலத்தை நீட்டிக்கும். காலம் என்பது ஆன்மாவோடு பிணைந்து முக்தி பெறவும் உதவிடும். பெரும் ஞானம் என்பது ஆதார ஆற்றல்களை வலுவாய் அமைப்பதில் அடங்கியுள்ளது. வலுவான உடலும் மனமும் அன்பினால் நிறையும், பிறரையும் அன்பினால் நிறைக்கும். உடல் சக்தி பெருகி ஆன்ம சக்தியும் பெருகிடும். இத்தகைய உயிர் சக்தி நிறைந்த ஆதாரமான பொருட்களை கருணை அங்காடிகளின் மூலம் அகத்தியரின் சீடர்கள் இவ்வுலக மானுடர்களுக்கு அருளி கலி தேகத்தை பொன் தேகமாக உருமாற்றிடவே உதவிடல் வேண்டும். அன்பான ஆசிகள்.